Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இதற்கு பாத்தீங்கன்னா சீதா தேவியோட பேரை எப்படி அந்த பெண்ணுக்கு நீங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு சென்சார் போர்டு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்காம மறுத்து இருக்கு சார். மத்திய அரசு எதனால இந்த மாதிரியான பெயர்கள் படத்திற்கு கூட வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் ஒரு படத்துக்காக போராடிட்டு இருக்காரு. மனுஷி படம் சரிங்களா? எவ்வளோ காலமாக போராடிட்டு இருக்காரு தெரியுங்களா? ஒரு வருஷமா படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்க. அதான் சொல்கிறேன், நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா இவங்களுடைய அஜெண்டா தான் அங்கே. அது பார்த்தீங்கன்னா அதை பாதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உடனே கத்திரியை போடு, கட் பண்ணு. கத்திரியை போட்டால் பரவாயில்ல, மொத்தம் படமே வராமல் வெளியே போகிறதுக்கான அவாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் அல்லது அமித்ஷா போன்ற ஆட்கள், நரேந்திர மோடி போன்ற ஆட்கள், பிரதமர், இவங்கெல்லாம் ஒரு நாமினேட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்சார் போர்டில். அவங்களுடைய அஜெண்டாவை தானே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? ஒரு பிராமண பெண்ணை அந்தோணி சாமின்ற ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் ரேப் பண்ணிவிடுவான். அவன் புருஷங்காரன் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிடுவான். அவள் யார் கெடுத்தானோ அவள் வீட்லேயே சிறை இருப்பாங்க. இறந்து போகிற பிறகு புருஷங்காரனே கூப்பிடுவான். அப்போ அவங்க போக மாட்டாங்க. உனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதோட செத்து பொண்ணுக்கு புருஷனாக இருக்க பொண்டாட்டியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்லேயே இருந்துடுவாங்க. இது கதை. சென்சார் போர்டு மெம்பர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுமா. ஏன்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு விசுவாசியாக தானே நம்ம நடந்துக்க வேண்டியது வரும். நீங்கள் சொல்லலாம் யூஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லலாம் வேணாம். அது எனக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் காட்டலாம். அந்த வயலன்ஸ்லாம் ஓவர் வயலன்ஸ் நான் பார்த்தேன்ப்பா. 2 படமும் பார்த்தேன். அதை நான் சொல்ல விரும்பல என்ன படம்னா. ஏன்னா அப்போ தேடி போய் பார்ப்பீங்க. பார்க்கவே கூடாது அந்த படத்தை, ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியும் அனுபாமா பரமேஸ்வரன் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற படம். இந்த படத்தில் ஹீரோயினோட கதாபாத்திரத்தோட பெயர் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவங்க ஒரு பாலியல் காழ்ப்புணர்ச்சி செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து அவங்க எப்படி அவங்களுக்கான நீதியை கேட்குறாங்க அப்படின்றத ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட பெயரை எப்படி அந்த பெண்ணுக்கு நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு சென்சார் போர்டு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்காம மறுத்து இருக்கு சார். மத்திய அரசு எதனால இந்த மாதிரியான பெயர்கள் படத்திற்கு கூட வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு சென்சார் போர்டில் அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, மெம்பர் கமிட்டி, அவங்க யாரால் நியமிக்கப்படுறாங்க யோசிச்சு பார்த்துட்டு. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான் இவங்களை ஒரு மெம்பர் போஸ்ட்டும். அது ஒரு என்ன சொன்னால் ஒரு கமிட்டி, அது நாமினேட்டட் பாடி, அது அவனும் எலெக்டட் பாடி கிடையாது. அப்போ அவங்கள நாமினேட் பண்ணுறவங்க யார்? மத்திய அரசு. மத்திய அரசு யாருடைய ஆட்சி? பாஜக ஆட்சி. அவங்களுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? கடவுள் தான் எல்லாமே. அப்போ எப்படி அலோவ் பண்ணுவாங்க? நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க வெற்றிமாறன் ஒரு படத்துக்காக போராடிட்டு இருக்கிறாரு. மனுஷி படம் சரிங்களா? எவ்வளோ காலமாக போராடிட்டு இருக்காரு தெரியுங்களா? ஒரு வருஷமா படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்க. அதான் சொல்கிறேன், நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா இவங்களுடைய அஜெண்டா தான் அங்கே. அது பார்த்தீங்கன்னா அதை பாதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உடனே கத்திரியை போடு, கட் பண்ணு. கத்திரியை போட்டால் பரவாயில்ல, மொத்தம் படமே வராமல் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விடுதலை படம் கூட எவ்வளோ காட்சிகள் வெட்டப்பட்டது. வெட்டி தான், அதனால தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் கூட அது கூட ஒரு காரணமாக இருக்கும். அரசுக்கு எதிரான கொள்கைகள், அரசுக்கு எதிரான கருத்துக்கள், அரசுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கும்போது, அரசோட கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை வைக்கும்போது அங்கே அனுமதி மறுக்கப்படும். அப்போது சென்சார் போர்டு எப்படி உங்களை விட்டுருவான்? அவங்களுக்கு வேலையே அதுதானே. அது அப்படிதான். அதனால தான் இந்த படத்துக்கு இப்படி நிற்கிறது காரணமே அதுதான். ஒரு பெயர், ஒரு நார்மலான நம்ம புழக்கத்தில் இருக்க பெயர்கள் அதுதான். நீங்கள் பேருன்னு சொல்லுவீங்க, ஆனால் இதில் சூட்சமம் இருக்கா இல்லையா? இது தற்செயலாக நடந்ததா
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இவ்வளோ படம் மேக் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு நேம் ஷூட் பண்ணும்போது நீங்கள் திட்டமிட்டு கூட அந்த மாதிரி பேரை வைக்க முடியும். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தற்செயலாக நடந்ததுலாம் சொல்ல முடியாது. இப்போது ஜெய்பீம் படம் வந்தது. அதில் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தோட அக்னி பானையோட அந்த கேலண்டரில் அந்த படம் வந்துடுச்சு. அது தற்செயலாக நடந்ததா, யாருடைய மிஸ்டேக்கு என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அது பெரிய விஷயமாச்சுல்ல. அதுக்காக வந்து வன்னியர் அமைப்புகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரி இது சீதாலட்சுமின்ற பேர் வந்து திட்டமிட்டு வைக்கப்பட்டதா இல்ல தற்செயலாக சொல்ல முடியும். பெயர் வச்சிருக்காங்க. அது வந்து சீதா தேவியோட இன்னொரு பெயர். ஆமா, அதனால அவங்க வந்து இதுக்கு அப்படி இல்லை. அதுதான் நான் சொல்றேம்மா. பொதுவாகவே நான் சொல்றேன், இன்னைக்கு இப்போ நான் சொல்றது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தான். இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தீவிரமாக பார்க்கல. இப்போ வந்து தீவிரமாக பார்க்குறாங்க. அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் அல்லது வந்து அமித்ஷா போன்ற ஆட்கள், நரேந்திர மோடி போன்ற ஆட்கள், அந்த பிரதமர், இவங்கெல்லாம் வந்து ஒரு நாமினேட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்சார் போர்டில். அவங்களுடைய அஜெண்டாவை தானே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? இருந்தாலும் அது கதையாக தானே சார் பார்க்கணும். ஒரு பெண்ணோட அந்த அளவுக்குலாம் அந்த களத்துல ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க கட் பண்ண கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்லயே வந்துடுச்சு. நான் கேட்குறேன், இப்போ மற்ற சேனலுக்கு மாதிரியா இருக்குது தூர்தர்ஷனு? நீங்கள் எடுத்துங்க, டிடி எடுங்க, தூர்தர்ஷன் எடுங்க, மற்ற சேனல்கள் எப்படி செய்தி வருது, அதில் எப்படி வருது பாருங்கள். முழுக்க முழுக்க மத்திய அரசோட அஜெண்டா மட்டும்தான் வரும், அவ்வளோதான். இது காலங்காலமாக நடக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதுக்கு என்னவோ, இது வந்து காங்கிரஸ் பீரியட்லேயே வந்துடுச்சு இந்த பார்ஷியாலிட்டிலாம். அதனால் என்ன சொல்கிறோம், இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு. மயிருன்றது கெட்ட வார்த்தை எல்லா படத்துலையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க மயிருன்றது கெட்ட வார்த்தை வராத படங்கள் இல்லைம்மா. மயிருன்றது கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறீங்க. ஆனால் மயிருன்ற வசனங்கள் வந்து படங்களில் வருதா இல்லையா? அதை விட அதிகமான மயிருன்ற இப்போ என் பாணியில் நான் சொல்வேன், மயிருன்றது பல இடங்களில் வந்து இலக்கியங்களில் கூட குறிப்பிடப்படுது. மயிர் கூச்சரியும் சண்டை காட்சிகள் சொல்கிறாங்கல்ல, நடைமுறை வார்த்தையிலையும் சொல்கிறேன். அது நான் மயிர் கூச்சரியும். ஸோ அது மாதிரி கேட்டினா வந்து மயிருன்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தையாக வந்து எடுத்துக்கப்படுது. ஆனால் வந்து அந்த மயிருன்ற வார்த்தை பல படங்களில் வந்துருக்கு. அதெல்லாம் அவங்க பர்மிட் பண்ணுறாங்க, சென்சார் போர்ட்லேயே அலோவ் பண்ணுறாங்க. அது முன்னாடிலாம் வந்து இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணுவாங்க. படைசின்ன படத்துல கூட நிறைய டைலாக் அப்படியே. அதுதான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி பல கெட்ட வார்த்தைகள் கூட அனுமதிக்கப்படுது, நம்ம பார்த்துருக்குறோமே. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அந்த அஜெண்டாவுக்கு, மத்திய அரசோட அஜெண்டாவுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி வசனங்களை வச்சிங்கன்னா, சித்தரிச்சிங்கன்னா அப்படிதான். நயன்தாரா பரவாயில்லையே சார், ஒரு பெயர்னால என்ன பெயர் தான் சொல்கிறேன் நான். பெயரும் அப்படிதான் வந்து அந்த கேரக்டர் நேம் வச்சிட்டாலே அந்த கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்க கற்பனையில் அப்படி போயிடும். சீதாலட்சுமி பண்ணுற மாதிரி ஆகிடும், சீதாதேவி பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த பெண் கஷ்டப்பட்டதை தானே அவங்க வாதாடுறாங்க. அதை ஏன் நீங்க சாமியோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க? கடந்த காலத்தில் வந்து இன்னும் கூட சில படங்கள் உதாரணம் என்னால் சொல்ல முடியும், டக்குனு இப்போ ஞாபகத்துக்கு வரல. அந்த கேரக்டருக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வைப்பாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தில் வந்து ராஜேஷன் நடிச்சிருப்பார், சிறைன்னு ஒரு படம். அவர் வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்த நபராக காட்டணும் கதையில். அப்படி தான் அவர் வந்து ஒரு பிராமண பெண்ணை வந்து கெடுக்கிற மாதிரி. ஆனால் அவரை என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டால், அது எங்கே அப்ஜெக்ஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பார் டைரக்டரு, அவர் பேர் ஆண்டனின்னு பேர் வச்சுருப்பார், அந்தோனின்னு வச்சுருப்பார். அந்தோனி ராஜோ, அந்தோனி சாமி, அதோ ஒரு பேர் அவருக்கு வச்சுருப்பார் ராஜேஷ்க்கு. அப்போ வந்து எதிர்ப்பு வந்து வராது. ஏன்னா சாதி எதிர்ப்பு வராது. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், சிறைன்னு ஒரு படம். அப்போது பட்டியல் வகுப்பை சார்ந்தவனா காட்டணும். ஆனால் அவனுக்கு வந்து அப்படி நம்ம வந்து முனுசாமி இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் வச்சோம்னா அது வந்து ஜாதி ஆகிடும் சொல்லிட்டு என்ன செய்ப்பான்னு கேட்டிங்கன்னா அந்தோனி சாமின்னு அவரை பேர் வச்சுருவார். ஆனால் அந்த அந்தோனி சாமி ஒரு பிராமண பெண்ணை வந்து வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சு இப்போ எடுத்தால் சென்சார் போர்டு அலோவ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. சாதிக்கு அப்போ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க, இப்படி இப்போ அலோவ் பண்ணவே மாட்டாங்க. மதம் சார்ந்திருக்கு இல்லையா? அந்தோனி சாமின்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது, அது பிராமண பெண்ணுங்க, எப்படிங்க நீங்கள் இந்த காற்று இது வச்சா பெரிய கலவரம் ஆயிடுங்க, கட் பண்ணு. அப்போ என்னன்னு பேர் வைக்கிறது? கதையாக அதுதான். ஒரு பிராமண பெண்ணை வந்து அந்தோனி சாமின்ற ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் ரேப் பண்ணிவிடுவான். அவன் புருஷங்காரன் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிடுவான்.
அவள் வந்து யார் கெடுத்தானோ அவள் வீட்லேயே வந்து சிறை இருப்பாங்க. இறந்து போகிற பிறகு புருஷங்காரனே வந்து கூப்பிடுவான். அப்போ அவங்க போக மாட்டாங்க. உனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட செத்து பொண்ணுக்கு புருஷனாக இருக்க பொண்டாட்டியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்லேயே இருந்துடுவாங்க. இது கதை. இதுக்கு அவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆச்சுன்ற நான். ஆர்சி சக்தி இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து எடுத்த படம் அது. அப்படி எடுத்துருப்பார் சில காட்சி இப்படி. ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியுமா அந்த மாதிரி? இன்றைக்கி எடுக்க முடியாது. அதே கதையை இன்றைக்கி ஒரு படமாக இருக்குன்னா வாய்ப்பு இல்லை. அதுக்கு வேறு ரூட்டில் சொல்லணும். அவன் இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள் மூலமாக விளக்கணும். வேணா பேர்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த அடையாளத்து மூலமாக வந்து காட்ட முடியாது. அதில் வந்து அந்தோணி சாமின்னு மட்டுமே இல்லை, கழுத்தில் சிலுவையெல்லாம் இருக்கிற மாதிரியான வந்து காட்சியெல்லாம் காட்டுவாங்க. தோற்றமே அது மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சொல்கிறேன் நான். அது மாதிரி சென்சார் போர்டு மெம்பர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் யாருக்கு கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு விசுவாசியாக தான் நம்ம நடந்துக்க வேண்டியது வரும். அதனால் வந்து நாமளும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விஷயம் இருந்தால் அது கண்டிப்பாக முக்கிய தேவை. இப்போ ஆர்சி சக்தி எடுத்த சிறைப்படத்தில் முக்கியமாக அந்த மாதிரி ஒரு காட்சி வேணும். ஏன்னா கதையாக அதுதான். அப்படி எடுத்தால் பரவாயில்ல. சில பேர் எனக்கு என்ன வேணும்னுமே என்ன சர்ச்சை ஆகட்டும்ன்றதுக்காகவே இப்போ ஜெய்பீம் படத்தில் காட்டலையா, இன்ஸ்பெக்டர் வந்து அடிபட்டு இறந்தவன் பட்டியல் வகுப்பை சார்ந்தவன், ஒரு இருளர் வகுப்பை சார்ந்தவன், அடிச்சு வந்து சாகடிக்கப்படுறான். ஆனால் வந்து சாகடிச்ச வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து வன்னியர் சமூகத்தோட அடையாளத்தை வைக்கும் போது அங்கே சர்ச்சையை வந்து திட்டமிட்டு கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அதை எதுக்கு காட்டணும்? அது எந்த பேரில் கூட நீங்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடாதுன்ற குறிப்பிட்ட சாதியை பேரில் குறிப்பிட்டு அடையாளப்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதே ஒரு பிராமணர்னா பேரை அடையாளப்படுத்திடுவாங்க. ராமானுஜம் இல்லை ஏதாவது ஒரு பேரை வச்சு கூட வந்து அடையாளப்படுத்திடுவாங்க. ஆனால் வன்னியர் வந்து பேரில் எப்படி அடையாளப்படுத்த முடியும்? அப்போ அவன் வன்னியர்னு காட்டணுன்றதுக்காக ஒரு கேலண்டர் படத்தை வந்து அவங்க வீட்டில் வச்சு அப்படி எடுத்திருப்பாங்க. தற்செயலாக நடந்துடுறாங்க. யாருக்கு தெரியும்? தற்செயல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு செட்டு போடும்போது அதெல்லாம் கவனிக்காமையா இருந்தது. அதெல்லாம் வந்து இதுதான் நான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் வந்து எப்படியாவது அடையாளப்படுத்தணும். அப்போ தான் வந்து படம் வந்து ஓடும். அதுக்காக பண்ணுறது தான். குறுக்கோயிலில் படம் ஓட வைக்கிறதுக்கு தான் பண்ணுறது. எதுக்கு ஒரு சமூகத்தை தேவையில்லாமல் திட்டமிட்டு அவங்கள காயப்படுத்தணும்? யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அது பிராமணர்னா இருக்கட்டும், நம்ம சீதாலட்சுமி விஷயத்துலேயே நான் சொல்கிறேன். உண்மையிலே கதைக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வைங்க. அது பேரில் சொல்லாமல் காட்சிகள் காடே ஜானகி வெர்சஸ் கேரளா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கதை பாத்திரம் பேர் அது நம்ம படம் பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. அந்த படத்தை பார்த்தா நம்ம உண்மையிலேயே இது தேவையா, இந்த கதைக்கு இது தேவையான்ற இந்த டைட்டில் வந்து தேவைதானா, அந்த நேம் தேவைதானான்ற நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம படம் பார்க்கலாம்ல. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், காலம் மாறும்போது காட்சிகள் மூலமாக வேணா ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்த முடியும். ஏன் சார் சென்சார் போர்டு இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு? ஏன்னா இப்போ மனுஷி படமே பார்த்தோம், அதில் வந்து ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்ட்ரிக்டாவா? காட்டவா நான் உங்களுக்கு ஒரு சில படங்கள் காட்டவா? என்ன ஸ்ட்ரிக்ட்டு? எவ்வளோ வன்முறை காட்சிகள் காட்டுமா நான் உங்களுக்கு? அந்த மாதிரி சீன்லாம் கட் பண்ணல. சில படங்கள் இருக்குமா, சில படங்கள் நான் காட்டுறேன். அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ வயலன்ஸ் இருக்க, எப்படி இந்த படத்தை வெளியே விட்டாங்கன்னு கேட்பீங்க. அப்படி வயலன்ஸ் இருக்கும். நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. நான் சமீபத்தில் 2 படம் பார்த்தேன். 2 படமே அவ்வளோ வயலன்ஸு. எப்படி இதை வெளியே விட்டாங்க? இவ்வளோ வந்து சண்டை காட்சிகளை இவ்வளோ வயலன்ஸ் இருக்கு, எப்படி இதை அப்படின்லாம் யோசித்தேன் நான். ஸோ அதனால் நீங்கள் சொல்லலாம் யூஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க வந்து அப்படிலாம் சொல்லலாம் வேணாம். அது எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிமிட் வரைக்கும் காட்டலாம். அந்த வயலன்ஸ்லாம் ஓவர் வயலன்ஸ் நான் பார்த்தேன்ப்பா. 2 படமும் பார்த்தேன். அதை நான் சொல்ல விரும்பல என்ன படம்னா. ஏன்னா அப்போ தேடி போய் பார்ப்பீங்க. பார்க்கவே கூடாது அந்த படத்தை. ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளா டப்பிங், ஒன்று தெலுங்கு டப்பிங். 2மே வந்து டப் பண்ண படம் தான். ஆனால் அதுவும் சென்சார் போர்டில் தான் வெளியே வந்துருக்கு. அவங்க பார்த்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ரிலீஸே ஆகும். ஆமாம் ஆமாம் சரி. மலையாள படங்களில் வந்து பெரும்பாலும் வந்து எவ்வளோ வந்து க்ரைம் த்ரில்லர்லாம் வருது. அதெல்லாம் தாராளமாக வந்து நம்ம பார்க்க முடியும். நல்லாவும் எடுத்திருப்பாங்க. தரமான வந்து க்ரைம் த்ரில்லர் படம்லாம் இருக்குது. வயலன்ஸ் நம்பியே முழுக்க முழுக்க வந்து பார்க்கவே சகிக்கலை.
இதயம் உள்ளவும் பார்க்க முடியாது, அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி சென்சார் எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க? அதுக்கு வந்து இப்படி தான் கொடுப்பாங்கம்மா, உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க ரெண்டுமே. சரிங்களா? வன்முறை காட்சிகளை குழந்தைகளும் பார்க்கலாம். அதுதான் வன்முறை குழந்தைகள் மேலே தான் வன்முறையே படத்தில். சிலிண்டர் போட்டு ஒரு குழந்தைய வந்து தலையில் அடித்து கொள்கிற காட்சி, அது ஒரு முறை கிடையாது, பல முறை. பார்க்கவே வந்து இதயமே வந்து இதயம் உலகம் பார்க்க முடியாது, அப்படியான படம். அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியுமா, நம்ம வந்து எப்படி சென்சார் வெளியிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால எனக்கு என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், சென்சார் போர்டு அப்படி இல்லை, சாதகமும் கிடையாதுமா, அப்படி சாதகம் சொல்ல முடியாது. சென்சார் போர்டுலன்னா பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்படியும் சில படங்கள் வருது, சில படங்கள் அப்படி சில படங்கள் வந்து பிரேக் என்ன முக்கியமானு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இப்போ நயன்தாரா கூட ஒரு படம் நடிச்சாங்கல்ல, அது இந்த குக்கிங் சம்பந்தமான ஒரு படம், அன்னபூர்ணி. அந்த படம் எவ்வளோ சிக்கலாச்சு தெரியும்ல, பிராமண பெண் எப்படி நான்வெஜ் சாப்பிட்றாங்க, சிக்கலாச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஒரு இதை கேட்டால் அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஜெண்டாவுக்கு ரொம்ப டெட் அகென்ஸ்டாக இவங்க போயிட்டாங்கன்னா அப்போது அவங்க விசுவாசத்தை காட்டி தானே ஆகணும். அவங்க தானே நாமினேட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது, யாராக இருந்தாலும் அதான் செய்வோம். அப்போ உன்னிப்பாக வந்து கண்ணில் கொஞ்சம் விளக்கணை விட்டு பார்ப்பாங்க. இப்போ அது என்னப்பா இது பிரச்சனை, இப்போ இது ஏதோ வந்து இங்கே நம்ம ஏரியாவுக்கு வராமல் நீ எங்கன்னா சண்டை போட்டுக்கணுவாங்க. இது நம்ம ஏரியானா என்ன, இந்த இந்துத்துவா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி பேட்டரில் வராமல் அந்த இந்துத்துவா சித்தாந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ எவ்வளோனா வயலன்ஸ் வச்சுக்கோ, நீ யாருனா என்ன வேணால் பண்ணிக்க, ரேப் காட்சி வச்சுக்க, என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வராது. அப்படி தான் நினைப்பாங்க, இயல்பு மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த மெம்பர் இதுதான் சிக்கல். இந்த பொறுப்பு சில பொறுப்புகள் அதனால தான் நம்ம இந்த பொறுப்புகள்லாம் போகிறது கிடையாது. பெரும்பாலும் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கே நம்ம போகிறது கிடையாது. மைக்கை பிடிச்சாலும் நமக்கு சிக்கல் தான். ஏன் சிக்கல்னால் நம்ம எதாவது ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக பேசுவோம், அது தேவையில்லாமல் சர்ச்சையாக சொல்லிக்கிட்டால் கூடுமான வரைக்கும் ஸ்டேஜுக்கு ஏறதே நான் அவாய்ட் பண்ணிக்கிறது, ரொம்ப ரேர் போகிறது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக எதாவது பேசுவோம், அது தேவையில்லாமல் கசப்பாயிடும். இங்கேனா கம்ஃபர்டபுள் வசதியாக இருக்குது, நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு விட்றீங்க, அதை கேட்டுப்பாங்க. ஸ்டேஜில் பேசணும்னா ஒன்று நமக்கு கல் கூட வரும், நம்ம பேசணும்னா சொல்லு மட்டும் வந்தால் பரவாயில்ல, கல்லும் சேர்ந்து வரும். அதுக்கு ஸ்டேஜுக்கு போகிறது கிடையாது. உண்மையை நான் சொல்கிறேன். அதனால் இதுவும் வந்து சென்சார் போர்டில் அலோவ் பண்ணுறாங்க, சிலது வந்து கட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜானகின்ற பேர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற கூட்டமைப்பு கேரளாவில் இருக்கவங்க எல்லாமே சொல்லியுமே இவங்க இந்த பேர் வச்சிருக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்கலாம்? காரணம்னா படம் வந்து சர்ச்சையின் மூலமாக தூக்கி நிறுத்தலாம், எப்படியும் விட மாட்டாங்க. அப்புறம் அது கொஞ்சம் பேசப்படும், அதுக்கப்புறம் பேரை மாற்றினால் கூட வந்து ஓ இந்த படம் தானா, விளம்பரம் மலிவான ஒரு விளம்பரம் கிடைக்கும்ல, அதுதான். அல்லது இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம், என்னன்னா மத்திய தலைவராக இருக்கிறதுனால அவருமே அந்த சர்ச்சை மூலமா படத்தை வந்து விளம்பரப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியாதுமா. அவருக்கு நோக்கம் என்னன்னு தெரியல. அந்த முதல்ல அதுதான் நான் சொன்னேன். இப்போது சுரேஷ் கோபினா அந்த படத்தை வந்து நாம் வந்து படம் முழுசாக பார்த்தா தான் நம்ம என்னன்ற வியூ புரிஞ்சிக்க முடியும். இப்போ அவருக்கு என்ன வியூ இருக்குது, எதுக்காக சென்சார் போர்டு வந்து ஏன் அதை பர்மிட் பண்ணலன்றதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் முடிவு பண்ண முடியுன்ற நான். நம்ம அதை படம் பார்க்காத பேசுறது நியாயமாக இருக்காது. ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி மத்திய அரசோட கொள்கைக்கு எதிராக இருந்தாலோ இல்லை வந்து இந்த மாதிரி இந்துத்துவா கொள்கைக்கு எதிராக இருந்தாலோ அந்த மாதிரி வந்து கடந்த காலத்தில் சிக்கல் வந்திருக்கு. அன்னபூரணிக்கு அப்படி தான் சிக்கல் வந்தது. பல வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து துண்டிக்கப்பட்டு ரிஜெக்ட் ஆகி எத்தனை முறை நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கோம். இப்போ மனுஷி படம் வராமல் இருக்கிறதுக்கு எத்தனை முறை ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுதான்மா, நீ கட் பண்ணால் கூட அப்போ அந்த அளவுக்கு வந்து படம் முழுவதுமே அங்கே சிக்கல் அப்படின்றத பொருள் எடுத்துக்கலாம். நம்ம படம் முழுவதுமே அவங்களுக்கு சிக்கல், நமக்கு சிக்கல் இல்லை. அப்போ அதனால வந்து சொன்னா வந்து அவங்க ஒத்துக்கல. படம் வந்து மக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட்டுமா, அதுக்கே அவங்க வந்து அலோவ் பண்ணல. அதுதான் இல்ல நான் இப்போ நான் சொல்றேன், படம் வந்து நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. இப்போ அங்கே சென்சார் போர்டில் இருக்கிறவங்கள நம்ம வந்து அப்படியே வில்லன்களாக நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க அதை அலோவ் பண்ணலன்னா அந்த படத்தில் என்ன அப்படி சிக்கல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நான் தான் சொல்கிறேனே, பெயர் தான் அங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி. பெயர் மட்டுமே பிரச்சனைனா நான் சொல்கிறேன். நீங்கள் நான் மனுஷியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. ஒரு படம் மறுக்கப்பட்டால் கூடமா அங்கே சரி படம் பேர் தான் பிரச்சனைன்றாங்கன்னா அந்த கேரக்டர் உள்ள என்ன பண்ணுது, அந்த ஜானகி என்ற கேரக்டர் அங்கே என்ன பண்ணுது, அந்த படத்தில் என்ன செய்யுது, அது நம்ம பார்க்கணும்ல.
அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணுக்கு போயிட்டு எப்படி நம்ம சீதாமா தேவி பேரை வைக்கலாம் அப்படின்ற அது மட்டும்தான் காரணமா இல்லை அங்கே அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்றது வெறும் நீங்கள் வாயில சொல்லிட்டீங்க. அங்கே வந்து அந்த பாலியல் ரீதியான அந்த தகவல் இருக்கிற குற்றம் இருக்கல, அந்த தகவல் அது எப்படி அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும்ல. கேரக்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கு, குறிப்பிட்டு ஒரு சாமியோட பேரையோ அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பேராக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உள்ளே அங்கே என்ன அட்ராசிட்டி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஜெய்பீம் படத்தில் கூட என்ன கேட்டால் அவனை வந்து மிதிச்சே கொள்கிற மாதிரி ஒரு காட்சி, ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்தவனுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரை காட்டும்போது 1 இயராக காட்டினா அப்போ அந்த நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க சொசைட்டிக்கு? அது தப்பு தானே, யார் செஞ்சாலும் தப்பு தானே. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அது பிராமணர்னா இருக்கட்டும், வன்னியர்னா இருக்கட்டும், எந்த சமுதாயம்னா இருக்கட்டும், எந்த மதம்னா கூட இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது இல்லைம்மா, யாராக இருந்தாலும். அது வகையில் அது என்ன வந்து படம் வந்து எப்படி வந்திருக்கு, எப்படி உள்ள என்ன மாதிரியான காட்சிகள் வைக்கிறாங்கன்றது பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது பார்க்காம பேச முடியாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.